பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? 47ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். அவர் பயங்கரமான தேவன், பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன். பயங்கரம் என்று சொன்னால் சாத்தான் பயப்படும்படியான காரியத்தை செய்கிறவர். மனிதர்கள் பயப்படும்படியான பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, பூமி எங்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். சகல தேசங்களுக்கும் அவர்தான் ராஜா. அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அவர்தான் இதை சிருஷ்டித்தவர். உங்களை என்னை உண்டாக்கினவர் சாதாரண ஒருவர் அல்ல. முழு உலகத்தை சிருஷ்டித்த ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர். இன்றும் அவர்தான் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ராஜ்யத்தில் சில தீமைகள் நடக்கிறது என்று சொன்னால், நாம் தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிற அளவுதான் அவர் தேசங்களிலே கிரியை செய்ய முடியும். அதனால தான் நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் உங்க கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, நீங்க சாதிப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க, தேவன் பயங்கரமான காரியத்தை செய்வதை நீங்க காண்பீர்கள். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க, வரும்போது ஜெபிங்க, வேலையில் இருக்கும்போது என்னுடைய இருதயத்தில் ஜெபித்து கொண்டு இருங்க. பிஸ்னஸுக்கு போகும்போது வரும்போது ஜெபிங்க. எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்யுங்க. பயங்கரமான தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை உணருங்க. அவரின் ஜெபத்தை கேட்டு பயங்கரமான காரியத்தை செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் என்ன செய்யணும் விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்வார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதுங்க. எப்படி மகத்துவமான தேவன் அவர். தகப்பனே, நீர் மகத்துவமானவரும் பயங்கரமான தேவனுமாக எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் ராஜ்யங்களை ஆளுகிறவர், முழு உலகத்தை ஆளுகை செய்கிற தேவன். உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம். சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. சாத்தான் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. அவனை மேற்கொள்ளுகிற வல்லமையை பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருந்து அவனுடைய கிரியைகளை முடைக்க போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசியங்களை ஜெயிக்க முடியாதபடி, பயப்படுத்த முடியாதபடி நீர் எங்களுக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கூட இருந்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு அந்த மன தைரியத்தை பலனையும் தாரும் அப்பா. எல்லா பயங்களும் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.